எப்படியோ ஒரு வழியா இந்த வாரம் கடத்தி வச்சிருந்த கார்த்திக் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா. ஸோ ஃபோனெல்லாம் ட்ராக் பண்ணி ஏசிபி ஹெல்ப் பண்ணி எங்கேருந்து அஞ்சலிக்கு கால் வருது, யார் பேசுகிறாங்க, கடத்தி வச்சவங்க வீட்டுக்கே நேராக கௌதம் போய் கடத்தி வச்சிருப்பார்ல அவரோட பையனை வச்சு மிரட்டி கார்த்திகை எங்கே கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துருவார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நேரத்தில் கார்த்திக் எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இந்த பழியெல்லாம் கௌதம் வேலை விழுந்துருமா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. ஆனால் ஒரு வழியாக கௌதம் கார்த்திகை காப்பாற்றுறாங்க. கார்த்திக்கும் அண்ணா அப்படின்னு சொல்லி ஃபீல் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த வாரத்தில் ரேவதியோட ரீஎன்ட்ரியும் இருந்தது. எஸ், ஸோ முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி கௌதமும் இலக்கியாவும் அவங்களோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே தான் ரேவதியை மீட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கௌதம் ரேவதி கிட்ட ஆசீர்வாதமும் வாங்குவாங்க. கூடவே இந்த எஸ்எஸ்கேவும் ரேவதியை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் கௌதம் ரேவதியோட பையன் அப்படின்ற உண்மையும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இலக்கியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒர்க் பண்ணுறாங்கள ஒரு ஸ்கூல், அதே ஸ்கூலில் ரேவதியும் கொண்டு போய் ஜாயின் பண்ண வச்சுருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு வழியா நம்ம கௌதம் பயங்கரமா ஃபைட் பண்ணி எண்ட் ஆஃப் த டே கார்த்திகை காப்பாத்திடுறாரு. அங்க இலக்கியாவும் வந்துடுறாங்க. கார்த்திகால சந்தோஷம் தாங்க முடியல, நீங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. சரி, நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் யோசிச்சோம்ல, இலக்கியாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஏன் சொல்லலைன்னு. ஒரு வேளை இலக்கியாவே சொல்லியிருந்தாலும் அவங்க எல்லாம் நம்பியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா கார்த்திக் பட்டுன்னு எல்லா உண்மையும் உடைச்சிட்டாரு. இந்த மாதிரி அஞ்சலி வயிற்றுல குழந்தையே இல்லை, அஞ்சலி தான் என்னை கடத்தி வச்சிருந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பயங்கரமான ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்றத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போராடி என்ன காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. அஞ்சலி உங்க மருமக அஞ்சலி தான் என்ன கடத்தி வச்சிருந்தா. அவ கர்ப்பமாவே இல்லம்மா, நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காமா. உன் வயித்துல குழந்தை இருக்கா இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.